வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்பயும் ஒரு சில கமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த S24FE பற்றி நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சுப்ரமணி கோவிந்தாஸ் அப்படிங்கிற நண்பர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவப்ரோ நான் சசா லிலி சேலில் S24FE வாங்கினேன் May 1 அன்பாக்ஸ் பண்ணதும் அப்டேட் கேட்டுச்சு 1UI 7 ரொம்ப நல்லாவே இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு, 2 days யூஸ் பண்ணினேன். அப்புறம் பேட்ரி பவர் சேவிங் மோடில் போட்டதும் சூப்பரு. நானும் இதே தானே போன வீடியோவில் சொன்னேன். பேட்ரி சேவர் மோடில் போட்டால் டிவைஸ் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுதுங்க. ஆனால் பேட்ரி சேவர் மோட்லேருந்து எடுத்துகிட்டு நான் இத்தனைக்கும் வந்து லைட் மோடில் போட்டாலும் கூட ஃபோன் வந்து அக்கேஷனலாக ஹீட் ஆகுது, இல்லாட்டி வார்ம் ஆகுது. இதில் ஹைலைட் என்னென்னா, அதுவும் முக்கியமாக கொஞ்சம் கிராஃபிக் இன்டென்சிவ் கேமிங் அது ட்ரை பண்ணாலே ஃபோன் வார்ம் ஆகுது. அண்ட் சிச்சுவேஷன் கொஞ்சம் பேத்தட்டிக்காக இருந்ததுன்னா ஹீட் ஆகுது. ஆனால் இந்த பவர் சேவர் மோட் ஆனில் இருக்கும்போது நான் அதே கேம் ஆடுறேன் அப்படின்னும் போது எனக்கு வார்ம் தான் ஆகுதே தவிர ரொம்ப கொதிக்கிற மாதிரி அந்த ஹீட்டிங் இஷ்யூ இல்லை. ஸோ இந்த பவர் சேவர் மோடில் ஒரு மேஜிக் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பவர் சேவர் மோட் போட்டால் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும். 70% அந்த CPU லோடு அதை வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அப்புறம் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் போயிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுறதுனால ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் யாராவது சாம்சங்கோட 1UI தான் எனக்கு வேணும், எனக்கு கஸ்டமைசேஷன் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் சாம்சங்கோட கேமரா அல்காரிதம் எனக்கு பிடிக்கும், போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் பிடிக்கும், ஸோ இதனாலே நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அப்போது இந்த மாதிரியான ஒரு சில ரெமிடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன என்ஜாய் பண்ணலாம். S24FE, S24 இந்த மாதிரியான டிவைஸில் சொல்கிறேன். S24 Plus ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. S24 Plus வந்து அப்படி கம்ப்ளீட்டாக ஹீட்டே ஆனதில்லை, வாமே ஆனதில்லைன்னு சொல்ல வரல. பட் S24FEயோட S24 Plus வந்து தேர்மல் மேனேஜ்மெண்ட்டில் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ S24 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8/128 தான் பேஸ் வேரியன்ட் வரும். அதுதான் 45GB அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 128GB வந்து UFS 3.1. ஸோ இது எல்லாமே வந்து டே டு டே லைஃப்பில் டக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா டக்குன்னு எதுவுமே நம்ம ஸ்பாட் பண்ண போகிறது இல்லை. இருந்தாலும் சப்போஸ் யோசிச்சு பாருங்களேன், 45Kக்கு 128 நம்ம எக்ஸ்ட்ரா 8000 ரூபா போடும் பட்சத்தில் உங்களுக்கு 53Kக்கு இதோட பிகர் டிஸ்பிளே, பிகர் பேட்டரி, Quad HD பேனல், ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ், 45W சப்போர்ட்டு, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் S24 Plusல. பட் காம்பேக்டாக தான் ஃபோன் வேணும், அதுக்கு தான் ப்ரோ வாங்க வந்தேன், ஏன் ப்ரோ நீங்கள் வேறு அப்படின்னா வேறு வழி இல்லை. நம்ம பவர் சேவர் மோட் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் எனேபிள் பண்ணி அப்படியே கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். S24ஓட S24FE இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். S24FEல பவர் சேவர் மோட்லாம் போடும்போது உங்களுக்கு வந்து 6 hours SOT இதெல்லாமே வந்து பாசிபிள் ஆகுது. ஸோ இதுதான் ரைட்டு ப்ரோ, ரொம்ப நன்றி. ஸ்டில் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த பவர் சேவர் மோட் போட்டதும் என்னாச்சுன்னா நோ ஹீட்டிங், பேட்டரி ட்ரெயின் இஷ்யூலாம் இல்லை. ஸ்டில் ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸு. 1UI எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்மூத் அண்ட் டன்ஸ் ஆஃப் கஸ்டமைசேஷன், லவ் இட். ஃபோன் ரொம்ப ப்ரீமியமாகவும் இருக்குது. சாம்சங் வாலெட் குட்டு, டிஸ்பிளே சூப்பரு, ஸ்பீக்கர் சூப்பரு. சார்ஜிங் 25W தான், பத்தலை, அட்லீஸ்ட் 45W கொடுத்துருந்துருக்கலாம். கேமரா வேறு லெவலு. நான் கேமர் கிடையாது, கஸ்டமைசேஷன் ஃப்ரீக்கு. அப்போ நீங்கள் குட் லாக் தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ கூட இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் சும்மா குட் லாக்கில் பண்ண ஒரு சில சேட்டைகள் சைடில் போடுறேன். இந்த வால்பேப்பராக இருக்கட்டும், லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷனாக இருக்கட்டும், அதெல்லாம் நிறைய பூந்து விளையாடலாம். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் கேமரா யூஸ் பண்ணும்போது லைட்டாக ஹீட் ஆகுது. அது மோஸ்ட் ஃபோன்ஸ் ஹீட் ஆகும் ப்ரோ. எதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல போஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுதோ அந்த ஃபோன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஹீட் ஆகும். ஸோ கூலிங் மெக்கானிசம் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக ப்ளே ஆகும். ஏன் நான் 15 Ultra யூஸ் பண்ணுறேன் ப்ரோ, அது இந்த மாதிரியான என்வரான்மெண்ட்டில், அதாவது இப்போ கிட்டத்தட்ட சம்மர். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் 15 Ultra யூஸ் பண்ணும்போது கேமரா சூப்பராக இருக்குது. பட் அதுக்கேற்ற மாதிரி ஃபோன் கொஞ்சம் சூடாக தான் செய்யுது. ஏன்னா அது கேமரா ஆன்லேயே இருக்குமா, கண்டினியூஸாக யூஸ் பண்ணுவேன். சில சமயம்லாம் 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் கேமரா ஆன்லேயே இருக்கும். 15 Ultra சொல்கிறேன். ஸோ இதுவும் நான் நிறைய கேமரா சாம்பிள்ஸ் ஏற்படுத்தி எடுத்திருக்கேன். நான் இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோன்னு பார்க்குறேன். எப்படியும் இந்த சம்மர் சேலுங்கிறது போயிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு யோசிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நண்பர்களே ஒரு 20 days எடுத்துப்போமே, May 20 வைப்போம். ஸோ அந்த May 20 வாக்கில் நான் வந்து எல்லா வீடியோஸையும் செக் பண்ணும்போது நிறைய கமெண்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்கையும் எடுத்து மொத்தமாக எல்லாரோட ஃபீட்பேக்கும் எப்படி இருக்குது, ஏன்னா எல்லாருக்குமே பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சிலர் ஏதோ பெருசாக எதிர்பார்த்துருக்கலாம், பட் போய் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில டேட்டாவோடையும் நம்ம திரும்ப மீட் பண்ணலாம் இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து இந்த டிவைஸ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த டிவைஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு சின்ன சின்ன வீடியோஸ் கண்டிப்பாக நான் போடுறேன், சரியா. ரைட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டபுள் டேப் டு மேக்கப்பு, கால் ரெக்கார்டிங்கு, நெட்ஒர்க் எல்லாம் கூட்டு SOT 7 hours வருதா. அவர் ஆனால் பவர் சேவர் யூஸ் பண்ணுறாரு. Exynos 2400E 70% பர்ஃபார்மன்ஸில் குட்டு, ஹாப்பி டு பை இட், 33K ஒர்த்து. ரைட். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் அ ஃபீட்பேக் இல்லையா. ஸோ ஒரு யூசர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கடந்த ஒரு 4 நாள் அதிகபட்சம் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது அவர் கொடுத்த ஃபீட்பேக். ஸோ நியாயமாக பார்த்தா எப்படின்னா இன்றைக்கி டேட்டு கம்பேர் பண்ணும்போது 6 நாள் அவர் யூஸ் பண்ணியிருக்காருங்க, சரியா. இந்த வீடியோ லைவ் ஆகும்போது பார்த்தா ஆமாம் 6 days அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த 6 daysல அவரோட ஃபீட்பேக் இது இனிஷியல் இம்ப்ரெஷன்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து இப்போ அமேஸ்ஃபிட் டிரெக்ஸ் வாட்ச் 15,000 கிட்ட தான் ப்ரோ வருது, அதை கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. சரி, இப்போ டிரெக்ஸ் வாட்ச் ஃபர்ஸ்ட் ஜென் அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா இவர் வந்து டிரெக்ஸ் வாட்ச் 15K அப்படின்னு போட்டிருக்காரு இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இல்லாட்டி டிரெக்ஸ் வாட்ச் 15K அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ல எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, டிரெக்ஸ் வாட்ச் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 5Kக்கு அப்படின்னா ரீஃபப்டு வாட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா யூஸ்டு வாட்ச்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பேட்டரி லைஃப் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. இந்த ரீஃபப்டு வாட்சை பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருப்பேன், அதுக்கு ரிலவெண்ட்டாக வீடியோவும் போட்டிருக்கேன். ஏன்னா அமேஸ்ஃபிட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் ரீஃபப்டு டிவைசஸ் பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி 4,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த வாட்ச் எல்லாம் இப்போ 1,000 ரூபாய் 1,500 ரூபாய்க்கு உங்களுக்கு ரீஃபப்டாக விற்குது. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா பேட்டரி தான் ப்ராப்ளம். ஏன்னா 3 வருஷமாக அது வந்து ஷெல்ஃபில் அப்படியே சும்மா இருந்தாலும் பேட்டரி ஹெல்த் கம்ப்ளீட்டாக டிப்ளீட் ஆகிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பேட்டரி லைஃப் அதில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இருக்காது. ஸோ இது ஒன்று தான் ப்ராப்ளம். மற்றபடி அது புது வாட்ச்னா புது வாட்ச் தான். இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, உள்ள அப்படியே ப்ராடக்ட் இருக்கிறனால இந்த சிலிக்கா ஸ்ட்ராப் இருக்கு இல்லையா, அது சில சமயங்களில் இத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணி ஆகணும். சரி, இப்போ நம்ம 15,000 வரும்போது அமேஸ்ஃபிட் வாட்சஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. எந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றேன்னா, வாட்ச் எப்பயுமே நல்லா தான் இருந்திருக்கு அமேஸ்ஃபிட்ல. ஆஃப்டர் சேல் சப்போர்ட் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தா, அது முக்கியமாக இந்த ப்ராடக்ட் பற்றி நான் வீடியோ போடும்போது அது கீழே ஒரு சில கமெண்ட்ஸ் படிக்கும்போது 10ல் ஒரு 2 பேருக்கு நெகட்டிவாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. நெகட்டிவாக இல்லாமல் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருந்திருக்கா? ஆப்பிள் ஐஃபோன் வாங்கி மேக் வாங்கி அப்போ ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டில் நிறைய பிரச்சனைகள் நடந்தெல்லாம் கூட பார்த்துருக்கோம். ஸோ அப்போ எல்லா பிராண்டுகிட்டையுமே ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னு வரும்போது நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோமோ அதை புரிஞ்சிக்காம கிளாரிட்டி இல்லாமல் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு காண்டாகும். இதெல்லாம் நடக்க தான் செய்யுது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்ல வரேன். ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா, ஆஃப்டர் சேல் சப்போர்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத இதில் சொல்லிக்கணும். ஸோ அவங்களோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நீங்கள் மெயில் வழியாவோ இல்லாட்டி வந்து கால் வழியாவோ இந்த மாதிரி ரீச் பண்ண முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வாட்ச் மாற்றி கொடுப்பாங்க இன்கேஸ் ப்ராப்ளம் தான். அண்ட் இந்த டிரெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் சர்க்கிளில் இப்போ என்னோட நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இமானுவல் ப்ரோட்ட இருக்குது, டிரெக்ஸ் 1 அண்ட் டிரெக்ஸ் 2 இது ரெண்டுமே வந்து நம்ம அஸ்வத் கிட்ட இருக்குது, ராகவன் கிட்ட டிரெக்ஸ் 2 இருக்குது. ஸோ நிறைய பேர்கிட்ட டிரெக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிரெக்ஸ் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டிரெக்ஸ் இன்னும் யூஸபிளாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் மட்டுமே ஒரு 7-8 பேர்கிட்ட இருக்குது. அண்ட் டிரெக்ஸ் 2 வந்து ஒரு 5 பேர் 6 பேர்கிட்ட இருக்குது டிரெக்ஸ் 2. டிரெக்ஸ் 3 ஒரு பையன்கிட்ட இருக்குது. ஸோ வேறு யார்கிட்டயாவது இருக்கான்னு எனக்கு தெரியல டிரெக்ஸ் 3. பட் டிரெக்ஸ் 3 வாங்கினது ஒருத்தர். அண்ட் இந்த அமேஸ்ஃபிட்லேயும் இந்த ஆக்டிவ் 2 வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் ப்ரீமியம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது ஒரு 2,000 ரூபா எக்ஸ்ட்ரான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பெட்டர் போயிடுறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா ஸ்க்ராச்சஸ் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த வாட்சில் இது வரைக்கும் ஸ்க்ராச் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆயிருக்கு. மைல்டு ஸ்க்ராச்சஸ் டாப்பில் அங்கங்கே டாப்பில் லைட்டாக மைல்டு ஸ்க்ராச்சஸ் ஆயிருக்கு. வெயிலில் போய் பார்க்கும்போது ரொம்ப துல்லியமாக பார்த்தா தெரியும். ஆனால் ஆயிருக்குங்கிறது தானே உண்மை. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஸ்க்ராச்சும் ஆகாமல் யூஸ் பண்ணோம்னு நினச்சா அந்த எக்ஸ்ட்ரா 2,000 ரூபா. ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து அந்த கர்வ் ஃபீல் இருக்கிறனால ஸ்க்ரீன் கார்டு போடலாமே தவிர டெம்பர் கிளாஸ் போட வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் நம்ம வந்து மோஸ்ட்டாக இன்னொரு 2,000 ரூபா போட்டு அந்த சஃபேர் கிளாஸ் ப்ரொடெக்டட் டிஸ்பிளேயே வாங்கிடலாமோன்னு கூட தோணுது. சரி, ஆக மொத்தம் அமேஸ்ஃபிட்டில் இப்போ டிரெக்ஸ் வாங்கினீங்கன்னா 2-3 வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் மேபி பேட்டரி கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்ட்ராப் மாதிரியான மெட்டீரியல்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி அவங்களுக்கு ஃபீட்பேக் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து 2 வருஷமாக யூஸ் பண்ணுறாங்க. போது ஸ்ட்ராப் 2 வருஷமாக பிஎம் இருக்குமா? ஸோ அப்போ பிஎம் போது அவங்க ஸ்ட்ராப் தேடி அலையிறாங்க. இது சைனாவில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்குது இந்த ஸ்ட்ராப்லாம். ஸோ அதனால் அதை பற்றி அவங்க கிட்ட நான் ஃபீட்பேக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இப்போ ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் சரி, இல்லாட்டி கொஞ்சம் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் நம்மளுக்கு வந்து செடென்டரி ரிமைண்டர், வாட்டர் ரிமைண்டர், ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ரிமைண்டர் அண்ட் மோட்டிவேஷன் தேவை அப்படின்னு வரும்போது அமேஸ்ஃபிட் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண தான் செய்யுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அருண் அப்படிங்கிற நண்பர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சிவாப்ரோ OnePlus 13 இருக்குது, அப்டேட் வந்திருக்கு, அப்டேட் பண்ணவா வேணாமா? ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக போட்ட வீடியோஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபேக்ட் என்னன்னா, அப்டேட் பண்ணாதீங்கன்னா அது ஏன்னா என்ன பிரச்சனை தான் வந்திருக்கா இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்கிறது தெரியாமல் நம்ம அப்டேட் பண்ணி எதுக்கு மாட்டிக்கணுன்றதுக்காக தான் அப்டேட் அவ்வளோ ஈஸியாக பண்ணிடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது டிவைஸ் வரும்போதே அது வந்து Oxygen OS 15 அப்படின்னும் போது அந்த டிவைஸ்க்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய அப்டேட்டில் ரொம்ப மோசமான நிலைமைக்கு தள்ளப்படலாமான்னு கேட்டால் மேபி பேட்டரி பேக்கப் மொக்கையாகலாம், இல்லாட்டி சில சமயங்களில் கேமரா மொக்கையாகலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸ்னால தான் கொஞ்சம் யோசிச்சு சொல்லிட்டு இருக்கேன். மற்றபடி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, OnePlus கம்யூனிட்டி ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டாக அந்த அப்டேட் மூலமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா இல்லையான்னு. யாராவது 1-2 பேர் வந்து நெகட்டிவாக ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னு வைங்களேன். இன்ஸ்டால் பண்ணதுமே வந்து அங்கே சொல்கிறாங்க, இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு SOT பொதுவாக 8 மணி நேரம் வந்துட்டு இருந்தது 6 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உஷாராகிக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ப்ரோ. இந்த 6 மணி நேரம் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணக்கூடிய நண்பர்கள் அவங்க ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணி அந்த ஆப் வந்து பர்டிகுலராக வந்து இந்த பில்டுக்கு அப்புறமா கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருந்து அதனால கூட பேட்டரி ட்ரெயின் ஆகலாம். ஸோ எதனால் ஆகுது, எப்படி ஆகுது, ரொம்ப கஷ்டம். ஒரே கைண்ட் ஆஃப் ஃபுட்டு வந்து 10 ஹியூமன் ஃபாலோ பண்ணாங்கனாலும் ஹியூமன்ஸ்குள்ளார வித்தியாசம் பார்க்குற மாதிரி தான். ஒரே ஃபோனே எல்லாரும் யூஸ் பண்ணாலும் ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது வேறு மாதிரியான சினாரியோஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பேட்டரி பேக்கப் ஆட்டோமேட்டிக்காக மாறுதுங்கிறது இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, ஆனால் அப்டேட் பண்ணும்போது பொதுவாக எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் சரி,
நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. அதுவும் டெய்லி டிரைவராக பிரைமரி டிவைஸை யூஸ் பண்ணுற டிவைஸில் எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு. ஸோ அதுக்கு தான். சரி, தினேஷ் ப்ரோ என்ன கேட்டிருக்காருன்னா S26 Ultra அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ S26 Ultra பொறுத்த வரைக்கும் டிசைன் சேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல ப்ரோ. பின்னாடி கேமரா மாடியூல் ஓரளவுக்கு டிசைன் சேஞ்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இப்போதைக்கு வந்து 4 சென்சார் இருக்குது. 4ல் 1 நல்ல சென்சார் தான். அந்த 3x வந்து நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த 10 MP வச்சு இன்னும் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏதோ டே டைமில் ஓரளவுக்கு சமாளிக்கலாம். ஏன்னா S24 இந்த மாதிரியான ஃபோன்லேயே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த 10 MP 3x சென்சார் வந்து நைட் டைமுக்கு யூஸபிளே கிடையாது. வெறும் நாய்ஸ் தான் அதில் எடுக்க முடியும் அப்படின்னும் போது S26 Ultraலையும் அதே ரீட்டைன் பண்ணாங்கன்னா அதோட ஒரு பெரிய கிரைம் வேறு எதுவும் இருக்காது. ஸோ இதுக்கு பெட்டர் அவங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நல்ல அல்ட்ரா வைடு, ஒரு நல்ல 1x, அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாகவே ஒரு 5x போகிறது கூட நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ 200 மெகாபிக்சல் சென்சார் இது வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறத மேபி 1 inch சென்சாராக மாற்றிட்டாங்கன்னு வைங்களேன். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4x வரைக்கும் எந்த விதமான குவாலிட்டி கம்ப்ரமைஸும் இல்லாமல் நம்ம வந்து டிஜிட்டல் ஜூம் மாதிரியே தெரியாமல் ஆப்டிக்கல் ஜூம் மாதிரியே பண்ண முடியும். இன் சென்சார் ஜூமே பெட்டராக பண்ணிட முடியுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ 1 inch 200 MP சென்சார் யோசிச்சு பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பெரிஸ்கோப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு மட்டும் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த பெரிஸ்கோப் சென்சார் வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க 3 சென்சார்லேயே இருக்கிறதே சூப்பரான அவுட்புட்ஸ் கொடுக்க முடியும். யார்? சாம்சங் தான். ஏன்னா இப்போ காம்படிஷனில் இருக்கிறதுலே யார் வந்து ஆப்டிக்கல் ஜூம் பை டிஃபால்ட்டே அதிகமாக கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா ஓப்போ தான். ஏன்னா அவங்க தான் 6x ஆப்டிக்கல் ஜூமோட ஒரு சென்சார் கொடுத்துட்றாங்க. மற்ற எல்லாருமே 4.2x, 3.7x. சாம்சங் வந்து இப்போ 50 மெகாபிக்சல் சென்சார் வச்சு 5x கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 5xே அவங்க ரீட்டைன் பண்ணாலும் சரி, அந்த 5xே இன்னும் பெட்டராக பெரிய சென்சாராக கொடுத்து கொஞ்சம் இந்த செட்டப்பை மாற்றினாங்கன்னா 3 கேமராலே முடிச்சிடலாம். பட் புது கேமரா பண்ணுறாங்கங்கிறதுல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. பெரிஸ்கோப்பில் முக்கியமாக நிறைய ஏதோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ மொத்தம் S26 இன்னும் பெட்டராக இருக்கணும். S26 Ultra இன்னும் பெட்டராக இருக்கணும். ஏன்னா 24 to 25 டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் எதுவும் இல்லை. பட் 25ல் ஒருவேளை பேட்டரி பேக்கப் இம்ப்ரூவ் ஆக காரணம் ஸ்டைலஸ்லேருந்து கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணதோ அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் மக்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஸ்டைலஸில் சார்ஜ் ஏறுதுன்னா அது டிஸ்சார்ஜ் ஆக தான் செய்யும். யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ, நம்ம ஃபோனும் பாருங்கள் யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ, நம்ம வண்டி பாருங்கள் EV யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணலையோ, பேட்டரி ட்ரெயின் ஆக தான் செய்யும். அப்போ ஸ்டைலஸ் ஒரு பக்கம் என்ன பண்ணுன்னா கன்டினியூஸாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒருவேளை அந்த கெப்பாசிட்டி ரிமூவ் பண்ணனால 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய S24 Ultra கம்பேர் பண்ணும்போது S25 Ultraல பேட்டரி பேக்கப் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அந்த S Pen ஒரு ஃபேக்டராக இருக்குமோ அப்படின்னு யோசிக்க தோணுதுன்னா பாருங்களேன். ஸோ டெக்னிக்கலாக ரொம்ப ஆழமாக நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் போடுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த S Penலேருந்து கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதாவது கம்ப்ளீட்டாக பேட்டரிங்கிற ஒரு ஃபேக்டர் இல்லாட்டி சார்ஜிங்கிற ஒரு மெக்கானிசமே தேவையில்லை மாதிரி ரிமூவ் பண்ணிட்டாங்க இல்லையா? இது ஒருவேளை பேட்டரி லைஃப்பில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதோ, நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ஹெல்ப் இருக்கோ, இல்லாட்டி ஒரு 1/2 மணி நேரம் SOT இன்க்ரீஸ் ஆகுதோ, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். சரியா? நம்ம நிறைய யோசிச்சு பார்க்கும்போது அப்படி தாங்க ஃபீல் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து M35 ஃபார் நார்மல் யூசேஜ் ஐ யூஸ் அட்லீஸ்ட் 8 hours டெய்லி. 8 மணி நேரம் யூஸ் பண்ணுறாரு. 24 மணி நேரத்தில் 1/3 தான் யூஸ் பண்ணுறாரு. ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காரு. 4 hours ஃபார் யூடியூப், கிரேசியாக இருக்குது. 2 hours ஃபார் LinkedIn, வேற லெவலில் இருக்குது. 2 hours இன் வாட்ஸ்அப், ChatGPT அண்ட் அதர் சம் ஆஃப் த ஆப்ஸ் ஃபார் லேர்னிங். பரவாயில்லையே, ரொம்ப தெளிவான பயிலாக இருக்காரு. ஐ டோன்ட் ஃபேஸ் ஹீட் இஷ்யூ. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டேட்டா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. எந்த மாதிரி கேட்குறேன்னா, இது நம்ம மக்களுக்கே யூஸ் ஆகும். நீங்கள் வந்து மொபைல் டேட்டாவில் யூஸ் பண்ணுறீங்களா, ஒய்ஃபைல யூஸ் பண்ணுறீங்களா, அவுட்டோரில் உங்களுக்கு வந்து M35 எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி எப்பயுமே இண்டோரில் தான் யூஸ் பண்ணுறீங்களாங்கிற இந்த ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு. காதம் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக கிடச்சிருச்சு இந்த மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதுக்கு தான் சொன்னேன். சரி, ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்டோட நான் திரும்பி வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த டீல்ஸில் வந்து நீங்கள் என்ன டிவைஸ் வாங்குறீங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அதை பற்றி நல்லா ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்க போகிறது இல்லை. அதை நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். அண்ட் இதை தவிர நம்ம நண்பர்களே நிறைய பேர் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதோட ஆஃப்லைன்லையும் வாங்க முடியுது. ஆஃப்லைன்லையும் முக்கியமாக சாம்சங்கில் இப்போ டீல்னா சாம்சங் ஸ்டோர் போக முடியுது, ஷாமியில் டீல்னா ஷாமி ஸ்டோர் போக முடியுது, ஓப்போவில் டீல்னா ஓப்போ, OnePlusல டீல்னா OnePlusஸோ அவங்களோட அஃபிஷியல் ஸ்டோரோ வெப்சைட்லேயே அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோ கூட நம்மளால் விசிட் பண்ண முடியுதுங்கிறது இந்த இடத்துல ஒரு தடவை நம்ம கோடிட்டு காட்டுறோம். இதை தாண்டி இப்போ ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயே யாருக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னா அதில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சில கார்டு ஆஃபர் வருது. அந்த கார்டு நான் வச்சிருக்கேன் போது அப்போ அதில் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். ஃப்ளிப்கார்ட்டில் சூப்பர் காயின்ஸ் வச்சிருக்கேன் ப்ரோ, அதுக்கு ஒரு சூப்பரான டீல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அதில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு வரும்போது ஒருவேளை ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் பெட்டரான எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ கொடுத்தாங்கன்னா அப்பயும் அதில் தான் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த எக்ஸ்சேஞ்சில் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்குங்கிறதையும் நம்ம நிறைய தடவை கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் நல்லா யோசிச்சுக்கோங்க. ஸோ அஃபிஷியலாக நீங்களே ஆஃப்லைனில் வேற எங்கேயாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்லாட்டி OLXல போட்டு நீங்களே யார்கிட்டயாவது ப்ராப்பராக விற்கிறதும் பெட்டர் தான். ஏன்னா யாரையும் நம்பி நீங்கள் இருந்து அவங்க நேரில் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு 15,000 எதிர்பார்த்து ஆனால் அவங்க 10,000 தான் போகும்னு சொல்லி உங்களுக்கு மன உளைச்சலாகி பிரச்சனையாகி அப்புறம் இந்த ஃபோனை ஏன்டா வாங்க வந்தோம்னு நினச்சி எதுக்கு? ஸோ அதுக்கு தான் சொல்லணும்னு நினச்சேன். ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் ஸோ வர நீ பார்க்கலாம். பை.